ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜேஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போனோம்னா சாலை மீன் குழம்பு தான். சாலை மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்துட்டு புளியை ஊற போட்டாச்சு. இன்னொரு பவுலில் வந்துட்டு வெங்காயத்தை கொஞ்சமாக வெட்டி வச்சாச்சு. இன்னொரு பவுலில் வந்துட்டு முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா குழம்பு தூள், சால்ட்டு போட்டாச்சு. இப்போ அந்த புளி நல்லா ஊறிச்சு. புளி கரைசலை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பவுலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பினஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பினஞ்சி கையில் பினஞ்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா பினஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சட்டியை காய வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளித்து ஊற்றிக்கலாம். ஊற்றி முடிச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா மீனை போட்டுட்டு நல்லா வந்துட்டு கொதி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வெந்த பிறகு அந்த தனியாக வச்சுருக்கோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்துட்டு நம்ம குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணால் பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மீன் இருந்துச்சுல, அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு தூள், மசாலா, அப்புறமா சால்ட்டு, அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பேனை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்புறமா நம்ம வந்துட்டு சாலை மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிங்க, சூப்பராக ஒட்டாமல் வரும். நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. அப்புறமா வந்துட்டு பொரித்து எடுத்தாச்சு 2 வாட்டி. எடுத்தது முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோமா. எடுத்ததுக்கப்புறமா மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம சைடிஷ் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இன்றைக்கி நான் வந்துட்டு எறா தான் தொக்கு பண்ணியிருந்தேன். எறா தொக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்புக்கும் அந்த தொக்கு வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு சுட சுட சோறு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா எறா தொக்கு, அப்புறம் மீன் பொரிச்சதை வச்சுட்டு இப்போ முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாலை மீன் குழம்பு ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.